திருவண்ணாமலையில் கொட்டி தீர்த்த கனமழையால் அண்ணாமலையார் கோவில் நுழைவாயிலில் மழைநீர் தேங்கி நிற்கிறது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலமான ஒகேனக்கல்லில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். தருமபுரி மற்றும் தமிழகம் முழுவதும் இருந்து மட்டுமல்லாமல் கர்நாடகா, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கல்லுக்கு குடும்பமாக வருகை தந்து நீர்வீழ்ச்சியில் உற்சாக குளியல் போட்டனர். மேலும் பரிசல் பயணம் மேற்கொண்டும் ஆயில் மசாஜ் செய்தும் தங்கள் விடுமுறையை கொண்டாடி மகிழ்ந்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மருதூர் ரயில்வே குகை வழி பாதையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். குகை வழி பாதை பணி 80% நிறைவு பெற்று இருசக்கர மோட்டார் வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வந்த நிலையில் சுமார் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் இந்த சாலையை பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் ரயில்வே நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு ஒப்பந்ததாரர் பணியை முறையாக தண்ணீர் தேக்கம் இல்லாத வகையில் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.